வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நேத்தியே மொபைல்ல வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருந்தேன். எல்லாம் கேட்டிருந்தீங்க. கேமரால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. கேமரா நல்லா தான் இருக்கு. பட் லைட்டு கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. அதனால தான் இன்னைக்கும் மொபைல்லயே ஷூட் பண்றேன். இன்னைக்கு கன்டென்ட் என்னன்னா, நேத்து வந்து மழை பிடிக்காத மனிதன். விஜய் ஆண்டனியோட படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்த பத்தி ரிவ்யூ பண்ண போறோமான்னா, இல்ல. நானும் இன்னும் படம் பார்க்கல. ஜென்ரலா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் அந்த படத்துக்கு வந்துட்டுருக்கு. பட் நேத்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோவ பார்த்துட்டு வந்து, படத்தோட டைரக்டர் விஜய் மில்டன் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஒரு விஷயம் பேசுறாரு. ஒரு வீடியோ ஒண்ணு ஷேர் பண்றாரு. அதாவது படத்தோட டைரக்டர் அவருக்கே தெரியாம படத்துல வந்து முன்னாடி வந்து ஒரு 1 நிமிஷம் சேர்த்திருக்காங்க. அது அந்த படத்த வந்து எந்த அளவுக்கு பாதிக்க போது, என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த விஷயத்த பத்தி அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. நான் அந்த விஷயத்த உங்கள்ட்ட வந்து சொல்றதுக்கு முன்னாடி விஜய் மில்டன பத்தி சொல்லிடுறேன். ஏன்னா யாரோ ஒரு புது டைரக்டர் இத மாரி பண்றாரு. அவருடைய படத்துல வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா, அது நம்ம தொடர்ச்சியா வந்து கோலிவுட் சினிமாவுல பார்க்குற ஒரு விஷயம் தான். பட் விஜய் மில்டன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து ரொம்ப நாளா அந்த கோலிவுட்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். நெறைய சூப்பர் ஹிட் மூவிஸ்க்குலாம் சினிமாட்டோகிராஃபரா இருந்திருக்காரு. நாம இன்னைக்கு ரசிச்சு பார்க்குற நெறைய படங்களுக்கு நீங்க போய் வேணா தேடி பாருங்க. சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு தேடி பாருங்க. அதுல விஜய் மில்டனோட பேரும் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காதல், வழக்கு எண் 18 கீழ் 9, ஆட்டோகிராஃப், சாமுராய் அப்படின்னு நெறைய சூப்பர் சூப்பர் மூவிஸ்க்குலாம் சினிமாட்டோகிராஃபர் பண்ணவர் தான். அப்போவே அவர வந்து கோலிவுட்ல இருக்கக்கூடிய நெறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் டைரக்டர் அப்படின்னு ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. கோலி சோடா மூலம் வெளியில ஒரு டைரக்டரா வந்து எந்த அளவுக்கு ஒரு ரீச்சான நெறைய பேர் ரசிக்கக்கூடிய ஒரு டைரக்டரா தான் இதுவரைக்கும் விஜய் மில்டன் இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கடுகுன்னு எடுத்தாரு. விக்ரம வச்சு 10 என்றதுக்குள்ள அதுக்கப்புறம் ஆண் தேவதைகள் இத மாரி தொடர்ச்சியா ஆக்டிவா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ கோலிவுட்ல விஜய் மில்டன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு டைரக்டர் தான் நேத்தி வந்து அவரு டைரக்ட் பண்ண மழை பிடிக்காத மனிதன் வந்து படத்த பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு தெரியாம படத்துல வந்து 1 நிமிஷம் முன்னாடி கட்டு சேர்த்துருக்காங்க. அந்த கட்டு வந்து இந்த படமே சலீம் படம் ஆல்ரெடி விஜய் ஆண்டனி நடிச்சிருந்தாரு இல்லையா? அந்த படத்தோட கன்டினியூட்டி மாரி இந்த படத்த வந்து கொண்டு வர மாரி இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கட்டு சேர்த்தது எனக்கே தெரியாது அப்படின்னு ஒரு வருத்தம், கோவம் எல்லாமே அந்த வீடியோல இருக்கு. பட் ஆனா அத வந்து அவரால வெளிப்படையா சொல்ல முடியல. பட் மௌனமா அந்த விஷயத்த வந்து இத மாரி நடந்திருக்கு. யாரு பண்ணாங்க அப்படின்னு தெரியலன்னு அந்த விஷயத்த கடந்து போறாரு. இத மாரி ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் அவருடைய இதுக்கே இப்படி நடக்குது அப்படின்னா, என்ன நடந்துட்டு இருக்கு கோலிவுட்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இத யார் மாத்துனாங்க? புரொடியூசர் தரப்புலேருந்து மாத்துனாங்களா? இல்ல விஜய் ஆண்டனி தான் இத மாத்துனாரா? அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஜெனரலா ஒரு சென்சாருக்கு ஒரு படம் போயிட்டு வருது அப்படின்னா, அந்த டைரக்டர் வந்து அந்த படத்த பார்ப்பாங்க. ஏன்னா என்னென்ன விஷயம்லாம் கட் ஆயிருக்கு. அவங்க முக்கியம்னு நெனச்ச விஷயம் ஏதாவது கட் ஆயிருக்கா? இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா? அப்படிங்கிறதுக்காக பார்ப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தையும் விஜய் மில்டன் வந்து சென்சார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்ப வந்து அந்த 1 நிமிஷம் இல்ல. ஆனா அதுக்கப்புறமா அந்த 1 நிமிஷத்த வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்போ டைரக்டர் போய் பார்க்குறப்போ அந்த 1 நிமிஷம் ஆட் ஆயிருக்கு. ஸோ அ அந்த 1 நிமிஷம் சென்சாருக்குள்ள போச்சா? என்ன நடந்தது? அப்படின்னு இந்த விஷயம் பத்தி விஜய் மில்டனுக்கு எதுவுமே தெரியல. அத தான் அவரு அந்த வீடியோல வந்து ஒரு குமுறலா சொல்லியிருக்காரு. பொதுவா வந்து இத மாரி டைரக்டர் ஒரு விஷயம் வச்சிருக்காரு. அதுல வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு தயாரிப்பாளர் நெனைக்கிறதோ, ஹீரோ நெனைக்கிறதோ காலங்காலமா இருக்கக்கூடிய விஷயம் தான். நெறைய அது மாரி கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னு ஒரு சண்டை வர சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2, 3 ஆப்ஷன் வச்சுப்பாங்க. இத வச்சு நம்ம இந்த படத்த போடுவோம். ஏன்னா நெறைய படத்துக்கு தமிழ் சினிமாவுல 2 கிளைமேக்ஸோட ஷூட் பண்ண படம்லாம் நெறைய இருக்கு. ஒண்ணு ஹீரோ சொல்ற மாரி ஷூட் பண்ணிப்பாங்க. இன்னொன்னு டைரக்டர் சொல்ற மாரி ஷூட் பண்ணிப்பாங்க. ஒண்ண ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரையலா விடுவாங்க. கொஞ்சம் தியேட்டர்ல. எது நல்லா போகுதோ அதுக்கேத்த மாரி அந்த கிளைமாக்ஸே ஃபுல்லா சேஞ்சா இருக்கும். ஸோ அத மாரி இந்த விஷயத்த ஒரு ஆர்கியூமென்ட்டா கொண்டு போயிருந்தா, அது கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். விஜய் மில்டன்ட்ட கேட்டுருக்கலாம். இது மாரி படத்தோட ஸ்டார்ட்டிங்ல இது மாரி 1 நிமிஷம் இத ஆட் பண்ணுவோம். சலீமோட கன்டினியூட்டி மாரி காமிச்சா அந்த படம் இன்னும் நல்லா போகும் அப்படின்னு கேட்டுருக்கலாம். பட் இங்க வந்து யாருமே கேட்காமலே இந்த விஷயம் வந்து ஒரு ஆர்கியூமென்ட்டே போல. சத்தமே இல்லாம விஜய் மில்டன் படத்துல வந்து இந்த 1 நிமிஷம் அப்படிங்கிறத முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விஜய் மில்டன் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, இந்த படத்த நான் உருவாக்குன அந்த கன்சீவ் பண்ண விதமே என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ யாரு? ஹீரோ வந்து ரவுடியா? போலீஸா? என்ன பண்ண போறான்? இத மாரி நான் கொஸ்டினால தான் இந்த படத்தையே கிரியேட் பண்ணியிருந்தேன். பட் இவங்க ஃபர்ஸ்ட்டு வச்சிருக்க அந்த 1 நிமிஷம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த படத்தையும் ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அந்த படம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு கதறுறாரு. அதே மாரி அவரால புரொடியூசர் மேலயோ, விஜய் ஆண்டனி மேலயோ அவங்கலாம் ஒரு ஸ்டாரா இருக்கிறதுனால ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்ட வைக்க முடியல. உடனே என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து அந்த 1 நிமிஷத்த மறந்துட்டு படத்த பாருங்க அப்படின்னு நம்பகிட்ட கோரிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இத மாரி ஒரு டைரக்டர வந்து புலம்ப விடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா இப்போ ஒரு ஹீரோ இருக்காங்க அப்படின்னா,
அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் அந்த டைரக்டரே அங்கே கமிட் பண்ண போகிறாங்க. இல்லைனா எந்த டைரக்டரும் வந்து ஒரு ஹீரோ வந்து நீங்கள் எனக்கு கால் ஷீட் கொடுங்க என் படத்தில் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பிடிச்சி படத்தை எடுக்கிறாங்க. பட் படம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயமா ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணணும்னு தோணுதுன்னா கூட நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட்டாக கொண்டு போயிருக்கலாம். ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருந்திருக்கும் அது. சொல்லாமல் கொண்டு வர்றது அப்படிங்கிறது எந்த வழியில் சரியாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கோலிவுட் சினிமாவில் வந்து நிறைய நியூ டைரக்டர்ஸ் வந்துட்டு படம் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் நிறைய பேசி பார்த்துருக்கோம். அதாவது நான் கன்சீவ் பண்ணி வச்சிருந்த கதையே வேற. ஹீரோ வந்து இதை மாற்ற சொன்னார். ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினுக்கு இந்த சீன் வைக்க சொன்னாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த படமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு கதை, நல்ல கன்சீவ் ஆயிருக்க ஒரு கதை அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன லைனை மாற்ற போனாவே இது கம்ப்ளீட்டாக மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படிங்கிறப்போ பிடிக்காம ஒரு டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறது, கதையும் மாற்ற சொல்கிறாங்க, ஆனால் மாற்றி தானே ஆகணும் அப்படின்னு பண்ணிவிட்டு நிறைய படம் ஃப்ளாப்பாக போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ புது டைரக்டர்ஸுக்கு இது மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது இயல்பு. பட் இந்த அளவுக்கு ஒரு நோன் பர்சனாக இருக்கக்கூடிய விஜய் மில்டனுக்கும் இது மாதிரி நடக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியல. ஒருவேளை இப்போ இந்த படம் வந்து அந்த ஒரு நிமிஷத்தோட ரிலீஸ் ஆகிருக்கு. ஒருவேளை ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டு நல்லா போயிடுச்சுன்னா பரவாயில்ல. பட் போகல அப்படின்னா விஜய் மில்டனோட நிலைமை என்ன? ஏன்னா அவர் கன்சீவ் பண்ணி வச்சுருந்துருப்பார்ல ஒரு கதை. அந்த கதையோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ இதை மாதிரி விஷயங்களை ஏன் தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு வந்து மோசமான படங்கள் வருது? நிறைய படங்கள் ஒரு வருஷத்துக்கு 100, 150 படம் ரிலீஸ் ஆனாலும் 3 படம் தான் ஹிட் ஆகுது அப்படின்னா, இதை மாதிரி விஷயங்கள் இன்னும் கோலிவுட்டில் நிறைய அளவு நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனால தான் இப்போ நாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, கர்நாடகாவில் ஓடக்கூடிய படத்தையும் மலையாள படத்தையும் தேடி தேடி பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி விஷயங்கள் வந்து எந்த வகையில் சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதை மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்தால் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேட் படத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். வில் see you on next video. Bye viewers.